நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளுமே மோதினாங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு கிடையாது. பொதுவாக மாமல் சீரிஸ் இந்த இரண்டு அணிகளும் மோதினாலே ரசிகர்கள் எல்லாருமே யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஆட்டத்தின் கடைசி பந்து வரைக்கும் விறுவிறுப்பாக பார்க்குற ரசிகர்கள் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி இருக்க தற்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாகிஸ்தான் அவங்க நடத்தி முடிச்சதை தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம இந்தியாவுக்கு எதிராக 3 T20 ஆட்டம், 3 ODI ஆட்டம், அதுக்கப்புறமா கடைசியாக 3 டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் அடுத்துன்னு ஒரே சீரீஸாக இந்த 3 தொடரையுமே விளையாண்டு முடிக்க போகிறாங்க அப்படின்னு செம்மையான மாசான ஒரு அஃபிஷியலான அப்டேட் ஒன்று தகவல் தற்போது வெளியாகிருக்கு. ஸோ அது எல்லாமே ஒன்றா டீட்டெயில்டாக நம்ம இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது நம்ம இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை ரொம்ப ஈஸியாக கஷ்டமே படாமல் அசால்ட்டாக வீழ்த்தி தள்ளி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறப்ப அப்போ நம்ம இந்தியா நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க. அதே போல் பாகிஸ்தான் சரியாகவே விளையாடலை, அவங்க ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து பாகிஸ்தானை விமர்சனம் செய்ய அப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டான பிரசிடென்ட் அவர் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு சின்ன சவால் ஒன்று அப்போ விட்டிருந்தாரு. அதில் அவர் முக்கியமாக சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இந்தியா உண்மையாகவே எங்கள் நாடு, அதாவது பாகிஸ்தானை விட அவங்க சிறப்பான நாடு அப்படின்னா எங்களுக்கு எதிராக மொத்தம் 10 T20 ஆட்டம், அதுக்கப்புறமா 10 ODI ஆட்டம், கடைசியாக 10 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் மொத்தமாக எங்ககிட்ட விளையாண்டு பாருங்க. ஸோ அதில் ஓவராலாக கடைசியாக யார் ஜெயிக்காங்க, நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நாங்கள் ஜெயிக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ தெரியும் உண்மையாகவே ஒரு சிறந்த டீம் யார் உண்மையான சாம்பியன் அப்படின்னு. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு நேராக ஒரு சவால் மாதிரியான விஷயத்தையே அவர் விட்டிருந்தாரு. இப்படி இருக்க அந்த விஷயத்தை அதுக்கப்புறமா எல்லாருமே மறந்துட்டாங்க. அடுத்ததான் நம்ம இந்தியாவும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. இப்படி இருக்க இதுக்கு முன்னாடி சும்மா பேசின விஷயம் தற்போது உண்மை ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் நடக்கிறப்ப நம்ம பிசிசிஐ சில ஊழியர்கள் பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான்ல இருந்து அவங்க போர்டு மெம்பர்கள் சில பேர் துபாய்க்கும் வந்திருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல நம்ம பிசிசிஐ ஆட்கள் அதே போல பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஆட்கள் 2 பேருமே நேருக்கு நேராக சந்திச்சு இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த மாதிரியான T20 ODI டெஸ்ட் சீரிஸ் விளையாடுறத பத்தி நம்ம இந்தியா அதே போல பாகிஸ்தான் நிர்வாகிகள் 2 பேருமே இதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு நேருக்கு நேராக பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம பிசிசிஐ பிரசிடென்ட் பெனி ரோகர் அவர்கிட்ட வரைக்கும் போயிருக்கு. இப்படி இருக்க 3வது நாட்டில் இப்படி இந்த 3 கிரிக்கெட் ஃபார்மேட்டும் விளையாடலாம் அப்படின்னு தற்போது நம்ம பிசிசிஐ அதே போல பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு 2 பேருமே இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கான முதற்கட்ட தகவல் தான் தற்போது அஃபிஷியலாக வெளியாகிருக்கு. ஆனால் இந்த வருடம் முடிகிற வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எந்த ஒரு சின்ன நாட்களும் கேப் இல்லாமல் அடுத்தடுத்துன்னு 2 பேருக்குமே கிரிக்கெட்டுக்கான ஷெட்யூல்டு ஆல்ரெடி 2 நாட்டு டீமுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால அடுத்த வருடம் ஜனவரிக்கு அப்புறமா ஐபிஎலுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 T20 3 ODI 3 டெஸ்ட் சீரிஸ் ஆட்டத்தில் விளையாட இருக்காங்க. இதற்காக 2 நாடும் தற்போது ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்த வருடம் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் இந்த மாதிரி 3 தொடரும் ஒரே சீரீஸாக விளையாடுறதுக்கான வாய்ப்பு தற்போது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல துவக்கம் 2 நாட்டுக்கும் இடையே அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே தற்போது இந்த நியூஸை ரொம்பவே மகிழ்ச்சியாக வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.